உங்களுடைய ஜிமெயிலுடைய யூசர் நேம் இல்லாட்டா வந்து ஜிமெயில் ஐடி யூசர் நேம் ரெண்டுத்தையும் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதாவது இந்த பேரையும் நீங்கள் மாற்றிக்க முடியும், உங்களுடைய ஜிமெயில் ஐடியினுடைய யூசர் நேமே நீங்கள் மாற்றிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல இப்படி ஜிமெயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே லோகோ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த லோகோ மேலே நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எந்த இமெயில் ஐடியினுடைய பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து இப்போ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ திருப்பி லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் சொல்லிட்டு காமிச்சு பார்த்தீங்களா, இது மேலே அப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்களா பர்சனல் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. பர்சனல் இன்ஃபோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேரை மாற்றத்தான் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுடைய பேரை வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மாற்றிக்க முடியும். அதாவது உங்களுடைய ஜிமெயில் யூசர் நேமை வந்து இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். அதுவே உங்களுடைய ஜிமெயில் ஐடி யூசர் நேமை மாற்றணும். அதாவது ஜிமெயில் ஐடியினுடைய யூசர் நேம்னா இங்கே பாருங்கள் இமெயில்னு சொல்லிட்டு கொடுத்து @gmail.com சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இந்த யூசர் நேமை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே பாருங்களா இந்த இடத்துல நிறைய ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நிறைய ஆப்ஷன் காமிக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல கூகுள் அக்கௌண்ட் இமெயில்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது போல் நம்ம இப்படி கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து போட சொல்லும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டு லாகின் ஆகிங்க. இது மாதிரி லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் கூகுள் அக்கௌண்ட் இமெயில்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து புதுசாக உங்களுடைய இமெயில் ஐடியை போட்டு நீங்கள் சேஞ்ச் இமெயில்னு சொல்லிட்டு கொடுத்துக்க முடியும். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இமெயில் ஐடி யாருக்குன்னா கொடுத்துருப்பீங்க. அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுனாலும் அதே இமெயில் ஐடியில் அவங்க சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக இங்கே சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடியிலேருந்தும் யாராவது சென்ட் பண்ணாங்கன்னா இதே இமெயில் ஐடிக்கு தான் வரும். உங்களுக்கு வந்து எதுவுமே மாற்ற தேவையில்லை, பேர் மட்டும் இங்கே மாறி இருக்கும். ஆனால் உங்கள் இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். பழைய இமெயில் ஐடியும் வேலை செய்யும், இப்போ புதுசாக நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடியும் வேலை செய்யும். எல்லாமே வந்து இதுக்கே வரும். அதாவது இப்போ நீங்கள் மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த இமெயில் ஐடிக்கே வரும். அதனால் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. நீங்கள் புதுசாக பேரை மாற்றிட்டு நீங்கள் கொடுக்கலாம். பழைய ஆளுங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்க முடியும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே உங்களுடைய புது இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் இமெயில்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து மாறிவிடும். இதுதான் சிம்பிளான மேட்ரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் ஒரு ப்ராடக்ட் எடுத்து பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ டைமில் உங்களுடைய கையை வந்து இதுமாதிரி பலப்படுத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துறாங்க. இதுமாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் இருக்குது பாருங்கள், நம்பர்ஸு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 40 கிலோ வரைக்கும் நீங்கள் இதை வந்து டைட் பண்ணிக்க முடியும். 5 கிலோ வந்து 40 கிலோ வரைக்கும். உங்களுக்கு வேணா ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் கம்பெனி, இது போல்ட் ஃபிட், இது நல்லா பலமாக இருக்குது. வேணா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலனா சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா பாக்ஸ், அது மாதிரி கிளிக் பண்ணி ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.